ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீ அக்ஷயம் டூர் சார்பாக ஜெய்ப்பூருக்கு ட்ரிப்பு போயிருந்தோம். சென்னை டு ஜெய்ப்பூருக்கு ஸ்ட்ரைட்டு ட்ரெயின் இருக்குது. அதே மாதிரி சென்னை டு ஜெய்ப்பூருக்கு ஸ்ட்ரைட் ஃப்ளைட்டும் இருக்குது. ராஜஸ்தான் மாநிலத்தோட தலைநகரம் தான் ஜெய்ப்பூர். இதை பிங்க் சிட்டின்னு கூப்பிடுறா. இங்கே ஜெய்ப்பூரில் இந்த பழங்கால கோட்டைகள், அரண்மனைகள் எல்லாம் நிறைய இருக்குது. இதில் முக்கியமானது ஹவா மஹல் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த ஹவா மஹல்ன்றது காற்று மாளிகை அப்படின்ற அர்த்தம் தான். இது என்னென்னா, இதில் இந்த ஹவா மஹல் உள்ள ரூமே கிடையாது. வெறும் 5 மாடி கட்டடம். ஜன்னலாக மட்டுமே இருக்குது. 953 ஜன்னல் இருக்குது. இந்த தெரு மகா பெரிய தெரு. அதனால் எந்த முக்கியமான விஷயங்களும், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே இந்த தெருவில் தான் நடக்கும். ராஜகுல பெண்கள் எல்லாம் வெளில எதையும் பார்க்க முடியாது இல்லையா? அதனால் எல்லாரும் ஜன்னல் வழியாகவே இங்கே தெருவில் என்ன நடக்கிறதுன்னு உள்ளிருந்து பார்த்து ரசிப்பா. அதுக்காக மட்டுமே கட்டப்பட்டது இந்த ஹவா மஹல். பிங்க் சிட்டி இது 1876ஆம் ஆண்டு இளவரசர் ஆல்பர்ட் ஜெய்ப்பூருக்கு வந்தார். அவரை வரவேற்கிற விதமாக பிங்க் கலர் அவர் வர பாதையில் இருக்க எல்லா பில்டிங்குக்கும் இரு பக்கத்திலும் இளஞ்சிவப்பு கலர், பிங்க் கலர் பெயிண்ட் அடித்தா அது பார்க்கவே ரொம்ப ரிச் லுக்காகவும் ரொம்ப ப்ளீஸிங்காகவும் இருந்தது. அதனால் இன்னி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு பிங்க் கலராக மட்டுமே அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இருக்கும் பில்டிங்கெல்லாம். ஆம்பர் ஃபோர்ட் இது ஜெய்ப்பூரோட மிகப்பெரிய கோட்டை. இந்த கோட்டை கற்பாறைகள் நிறைந்த ஒரு மலைக்கு மேலே அமைஞ்சிருக்கு. இந்த கோட்டை இது 1592 அங்கே இருந்த ராஜா மான்சிங்கால் கட்டப்பட்டது. இக்கோட்டை சிவப்பு நிற கற்கள் மற்றும் வெள்ளை மார்பிள் இதால் மட்டுமே கட்டப்பட்டிருக்கு. இந்த கோட்டையில் தான் ராஜாவோட குடும்பம் வசித்து வந்தாங்க. இந்த கோட்டை மேலே ஏறுறதுக்கு 3 பாதைகள் இருக்குது. முதல் பாதை நம்ம நடந்து போகிறதுக்கு, 2வது பாதை யானை மேலே உட்காந்து சவாரி பண்ணி மலை மேலே போகிறதுக்கு, 3வது பாதை ஜீப்பில் நம்மளை கொண்டு போய் விடுறதுக்கான பாதை. அந்த மொகல்ஸோட கடைசி ராணியான காயத்ரி தேவியோட ஃபோட்டோ அங்கே இருக்குது. அவள் யூஸ் பண்ண பெரிய பெரிய இலுப்புச்சட்டி, அந்த நடராஜர் விக்கிரகம் அதெல்லாம் இருக்குது. புக் ஸ்டால் இருக்குது. என்னெல்லாம் முகல் பீரியடில் நடந்ததோ அதெல்லாம் பார்க்குறதுக்காக புக்கு ஷாப் இருக்குது. ஷீஷ் மஹால்னு பெல்ஜியம் கிளாஸாலேயே உருவாக்கப்பட்ட அந்த மாளிகை மாதிரி இருக்கு இல்லையா, அதுவும் இருக்குது. குளிர்காலத்தில் வந்தால் எந்த பக்கம் தங்குவா, வெயில் காலத்தில் எந்த பக்கம் தங்குவான்னு எல்லாத்துக்கும் தனித்தனி மாளிகைகள் இருக்குது. அங்கே ஜெய்ப்பூரோட கண்ணாடி ஒர்க்கு, எம்ப்ராய்டரி ஒர்க்கு பண்ண பேகு, வளையல்கள், இங்கே கழுத்துக்கு போட்டுக்கிற மணிமாலை ரொம்ப அழகழகாக இருக்குது. முகல்ஸோட பொம்மலாட்டம், அந்த கைத்தில் பொம்மையை கட்டி ஆட வைக்கிறது அங்கங்கே பண்ணி காமிக்கிறா. அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் நாம் போனது ஜல்மஹால். ஜல்மஹால்னால் என்னென்னா, ஜலத்துக்கு நடுவில் இருக்க ஒரு மஹால், ஏரிக்கு நடுவில் இருக்கிறது. பார்த்தா அப்படியே ஏரியில் ஒரு மாளிகை மிதக்கிற மாதிரி இருக்குது. அது ஒரு 5 மாடி கட்டிடம். ஆனால் தண்ணியில் மூழ்கி போயிடுது. கீழே இருக்க 3 மாடி மூழ்கி போயிடுது. அதனால் மீதி இருக்க 2 மாடி மட்டும்தான் நம்மளுக்கு பார்க்க முடியாது. அரசர் இந்த வெயில் காலம் வரும்போது இங்கே சுற்றி தண்ணிக்கு இருக்கிறதுனால குழுன்னு இருக்குன்றதுனால இங்கே வெயில் காலத்தில் வசிப்பாராம். நாம் அந்த மாளிகை உள்ளே போய் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அலௌடு இல்லை. ரோட்டில் இருந்தே தான் பார்க்கணும், தள்ளி இருந்தே தான் பார்க்கணும். நம்ம இந்தியாவில் 2 இடத்துல ஜல்மஹால் இருக்குது. ஒன்று இந்த ஜெய்ப்பூரில் இருக்கிறது, இது சின்ன லெவலில் தான் இருக்குது. இன்னொன்று ட்ரிபுராவில் இருக்குது, மகா பெருசு. அது உள்ளுக்குள்ளேயே போய் கூட நம்ம பார்க்க முடியும். முடிஞ்சவா அங்கேயும் போய் பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளுக்குள்ளெல்லாம் போய் பார்க்க முடியும். பெரிய ஜல்மஹால் அது. அடுத்து நம்ம போன இடம் ஜந்தர் மந்தர். இது ஒரு வானியல் ஆய்வுக்கூடம். இங்கே கல்லால் செய்யப்பட்ட பெரிய சூரிய கடிகாரம் உள்ளது. இது 1734ஆம் ஆண்டு மகாராஜா சவாய் ஜெய்சிங்கால் கட்டப்பட்டது. இன்றைக்கும் அந்த கல் சூரிய கடிகாரத்தை பார்த்து நாம் டைம் என்ன அப்படின்றத துல்லியமாக அறிந்து கொள்ள முடிகிறது. இது யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னத்தில் ஒன்றாகவும் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் பிர்லா மந்திர். இதை லக்ஷ்மி நாராயணர் கோவில்னு சொல்கிறா. இந்த கோவில் வெள்ளை பளிங்கு கற்களால் மட்டுமே கட்டப்பட்டது. இங்கு இந்துக்களின் அனைத்து தெய்வங்களோட விக்கிரகங்களும் இருக்குது. இந்த கோவிலோட என்ட்ரன்ஸில் டாடா பிர்லா அவர் யூஸ் பண்ண காரை கண்ணாடி அறை மாதிரி ஒன்று பண்ணி அதுக்குள்ளே வச்சு காட்சிப்படுத்தியிருக்கா. இந்த பிர்லா மந்திர் மோத்தி துங்ரி மலையோட அடிவாரத்தில் கட்டியிருக்கு. கீழேயே மோத்தி துங்ரி கணேஷா அப்படின்னு பிள்ளையாருக்காகவும் தனி கோவில் இருக்குது. இந்த மோத்தி துங்ரி மலைக்கு மேலே ஒரு சிவன் கோவில் இருக்குது. அந்த சிவன் கோவில் வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் திறக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்படுறது. அப்போ தான் மக்கள் தரிசனத்திற்கும் அனுமதிக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு சிட்டி பேலஸ். இது அரச குடும்பத்தினரோட வசிப்பிடம். இது ஒரு பெரிய கட்டிட வளாகம். ஆக்சுவலி இங்கே மியூசியம் இருக்குது, தோட்டங்கள் இருக்குது, நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ராஜ்புட்ஸோட வாழ்க்கை முறையை விளக்கிற அனைத்து விஷயங்களும் அங்கே அடங்கி இருக்கிறது. நாம் அங்கே போனோம்னா அவளோட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. இங்கே எலிஃபண்ட் வில்லேஜ், ஹாத்தி காவ் அப்படின்ற ஒரு இடத்த அரசு 2010ஆம் ஆண்டு ஆம்பர் ஃபோர்ட்டோட அடிவாரத்தில் தொடங்கி நடத்திட்டு வராங்க. இதில் 150 160 யானைகள் இங்கே இருக்குது.
இங்கே உள்ளே போனாலே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாம் எப்படி நாய் பூனையை பெட் அனிமலாக வளர்க்குறோமோ அதே மாதிரி அங்கே யானைகளோட எல்லாரும் பழகிறா. நாம் அந்த யானையோடு சேர்ந்து நடக்கலாம், அதுக்கு மேலே உட்காந்து சவாரி செய்யலாம், அது மேலே பெயிண்டிங் எல்லாம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறா, அதை குளிக்க வைக்கலாம், அதுக்கு சாப்பாடு ஊட்டி விடலாம் அப்படின்னு ஒரு நம்ம வீட்டில் வளர்க்குற ஒரு பெட் அனிமலுக்கு நம்ம என்னெல்லாம் செய்வோமோ அது அனைத்தையும் யானைக்கு பண்ணி நம்ம அழகு பார்க்கலாம். இந்த எலிஃபெண்ட் வில்லேஜ் பார்த்தது ரொம்ப ஒரு மறக்க முடியாத அனுபவம். ஓவரால் இந்த ஜெய்ப்பூர் ட்ரிப் ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே எந்த கட்டடம் உள்ளே போய் நம்ம பார்க்கணுன்னாலும், அது ஹவா மஹலாக இருந்தாலும் சரி, சிட்டி பேலஸ், ஆம்பர் ஃபோர்ட், ஜந்தர் மந்தர், எங்கேயாக இருந்தாலும் சரி, உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குது. கைடு நிறைய பேர் இருக்கா. கைடை வச்சுட்டு போகும்போது அவள் க்ளீனாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இங்கே இது நடந்தது, இதுக்காக இது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாம் நம்மளுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அதனால் கண்டிப்பாக கைடோட உதவி நம்மளுக்கு தேவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.